ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதுஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நார்மல் டெலிவரி டைமில் போடப்படுற எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஏன் போடுறாங்க, நார்மல் டெலிவரி ஆகிற எல்லோருக்குமே கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் போடுவாங்களா, அப்படி உங்கள் நார்மல் டெலிவரி டைமில் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருந்தா அதில் இருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறதுன்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு எவ்வளவோ டவுட் வரும். அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சினா நிறைய பார்க்குறது கேட்குறது வச்சு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது நார்மல் தான். சி செக்ஷனில் ஸ்டிச்சஸ் போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நார்மல் டெலிவரியில் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் எபிசியோட்டமின்னு சொல்லுவோம். இது ஏன் போடுறாங்க, ஸ்டிச்சஸ் போடுறப்ப மயக்க மருந்து தருவாங்களா, கீழே கட் பண்ணுறப்ப வலிக்குமான்னு எல்லாம் டவுட் வருது. ரெக்கவர் ஆக செல்ஃப் கேர் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மல் டெலிவரி ஆகிற எல்லோருக்கும் எபிசியோட்டமி கட் பண்ணி தான் பேபி எடுப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. நம்ம கண்டிஷன் பொறுத்து பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் டெலிவரி பெயின் இருக்கும் சில பேருக்கு. அந்த டைமில் பேபி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் சீக்கிரமாக டெலிவரி ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா ரொம்ப நேரம் புஷ் பண்ணி டயர்டாக இருப்பாங்க. அப்போவும் பேபி வர்ற முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேபி ஹெட் பெருசாக இருந்தால் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேபி ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது வேரியேஷன் சேஞ்சஸ் இருந்தால் உடனே டெலிவரி பண்ணவும் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வேக்யூம் டெலிவரி அண்ட் ஃபோர்செப்ஸ் வச்சு டெலிவரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப ஸ்பேஸ் வேணும். ஸோ அந்த டைமில் இந்த ஓப்பனிங் பத்தாது. ஸோ அந்த டைமில் கட் பண்ணுவாங்க. அப்போது வலிக்குமேன்னு பயப்பட வேண்டாம். நார்மல் டெலிவரி அப்போது வர்ற பெயினில் இந்த பெயின் தெரியாது. லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே பேபியை டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நஞ்சுக்கொடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. பட் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்டிச்சஸ் போடுறப்ப அனஸ்தீஷியா கொடுக்கறதில்ல. எபிசியோட்டமி கட் எங்கே பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பெரினியம் ஏரியாவில். அது என்னென்னா, வெஜனாக்கும் ஆனஸ்க்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் தான் அது. இதில் 2 டைப் இன்செஷன் இருக்குது. ஒன்று மிட்லைன் இன்செஷன், இன்னொன்று மீடியோலேட்ரல் இன்செஷன். மேக்ஸிமம் மீடியோலேட்ரல் இன்செஷன் தான் பண்ணுவாங்க, அதாவது சைடில் கட் பண்ணுறது. ஏன் மிட்லைன் இன்சர்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா, மிட்லைனில் கட் பண்ணால் கீழே ஆனஸ் வரைக்கும் கட் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வர காம்ப்ளிகேஷனை தடுக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி மீடியோலேட்ரல் இன்சர்ஷன் பண்ணுவாங்க. இந்த எபிசியோட்டமி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா டெலிவரிக்கு அப்படின்னு டவுட்டு வரும். சில பேருக்கு இது தேவையில்லை, சில பேருக்கு பண்ணுவாங்க. நார்மலாகவே டெலிவரி டைமில் நமக்கு அந்த ஹோல் நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகாமல் டாக்டருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த எபிசியோட்டமி முடிஞ்சு தையல் போடுறாங்கல்ல, அந்த தையல் ஆறுனதும் தானாக கொட்டிடும். புண் ஆற கொட்டிடும். சி செக்ஷன் டெலிவரி மாதிரி தையல் பிரிக்க போக வேணாம். இந்த பொண்ணார ஒரு 1 to 1.5 மாதம் வரைக்கும் ஆகும். அது அவங்க ஹெல்த்தை பொறுத்து. அது வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். நமக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனோ சீழ் பிடிக்காமவோ பார்த்துக்கணும். பெயின் போக போக கம்மியாகிடும். சப்போஸ் பெயின் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் சீக்கிரம் குணமாக நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த ஏரியாவில் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு டைமும் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுங்கள். அந்த இடம் ரொம்ப ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க டாக்டர்ஸ், ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஆயின்மெண்ட் தரதில்லை.
ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி இருக்குது இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. அந்த டைமில் தான் பெயினாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் உங்கள் பேபியை பார்த்துட்டா எல்லா பெயினும் போய் ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறையா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.